நான் டாக்டர் ஃபருக் அப்துல்லா, சிவகங்கையிலிருந்து. கொலஸ்ட்ரால் நண்பனா இல்லை வில்லனா? கொலஸ்ட்ராலை பொறுத்த வரைக்கும் அது எந்த பாவமும் அறியாதது. கொலஸ்ட்ராலை பொறுத்த வரைக்கும் நம்ம உடலில் இருக்கிற அனைத்து செல்களுக்குமே பிளாஸ்மா மெம்ப்ரேன் அப்படிங்கிறது பைலிப்பிட் லேயர் அப்படின்னு சொல்கிற கொழுப்பினால் ஆன அரணை உடையது தான் நம்ம செல்கள் எல்லாமே. ஸோ செல்கள் எல்லாத்துக்கும் தண்ணீர் எவ்வளோ தேவையோ அதே மாதிரி கொலஸ்ட்ரால் தேவை. அதே மாதிரி நம்மளுடைய ஹார்மோன்கள் இருக்கு இல்லையா, அதில் முக்கியமான ஹார்மோன்களாக இருக்கிற டெஸ்டோஸ்டிரான் ஆகட்டும், ஈஸ்ட்ரோஜன் ஆகட்டும், இந்த ஆண்மை பெண்மைக்கான ஹார்மோன்கள், இது எல்லாத்துக்கும் கொலஸ்ட்ரால் ரொம்ப தேவையாக இருக்குது. விட்டமின் டி எவ்வளோ பெருசாக பேசப்படுது. அந்த விட்டமின் டியை நம்ம தோள்கள் சூரிய ஒளியிலிருந்து உருவாக்க வேண்டும் என்றாலும் கொலஸ்ட்ரால் தேவை. இவ்வாறு நமக்கு கொலஸ்ட்ரால் அன்றாடம் தேவைப்படும் ஒரு விஷயமா இருக்கிறதுனால தான் நமது கல்லீரல் நாம் கொலஸ்ட்ராலை உணவு வழியாக உட்கொள்ளாவிட்டாலும் அது தன்னகத்தே அது எண்டோஜீனஸ் கொலஸ்ட்ராலை உற்பத்தி செய்கிறது. இதில் ஹெச்டிஎல்ல நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது வெளியில் செல்களிலிருந்து கொலஸ்ட்ராலை கொண்டு நம்மளுடைய கல்லீரலும் சேர்க்கிறது. எல்டிஎல்லை ஏன் கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது கல்லீரலிருந்து கொலஸ்ட்ராலை கொண்டு போய் நம்ம இரத்த நாளங்கள்லையும் செல்கள்லையும் கொண்டு போய் சேர்க்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த எல்டிஎல்லை பொறுத்த வரைக்கும் அதில் நல்ல எல்டிஎல் கெட்ட எல்டிஎல்னு இருக்குது. நல்ல எல்டிஎல் என்னென்னா அதோடைய வேலையை மட்டும் செய்யும். அதோட வேலை என்ன? கொலஸ்ட்ராலை கொண்டு போய் செல்களிடம் சேர்ப்பது. கூடவே இந்த இரத்த நாளங்களில் ஏதாவது பூச்சிகளில் ஏதாவது காயம் ஏற்பட்டிருந்தால் அதில் சென்று பூசிக்கொண்டு அதில் ஒரு சிமெண்ட் லேயர் மாதிரி பூசி அந்த காயத்தை ஆற்றுவது. இந்த ரெண்டு வேலையும் அது செய்யும். அது எப்போ கெட்டதாக மாறுது அப்படின்னா ஆக்சிடைஸ்டு எல்டிஎல்லாம் எப்போ மாறுது அப்படின்னா அது நம்மளால தான். நமக்கு எப்போ இன்சுலின் எதிர்ப்பு நிலை ஏற்படுதோ, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுதோ, அப்போ நம்ம ரத்தத்தில் இன்சுலின் தேவைக்கு அதிகமாக பிரவாகம் எடுக்கிறது. அதை ஹைப்பர் இன்சுலினீமியா அப்படின்னு சொல்கிறோம். இவ்வாறு இன்சுலின் அதிகமாக இருக்கும் நேரத்தில் நமது இரத்த எல்டிஎல் ஆக்சிடைஸ்டு எல்டிஎலாக மாறி திரும்ப போய் ஒரே இடத்துல உள்காயங்கள் ஏற்படும் பொழுது அந்த இரத்த நாளங்கள் மேலே போய் இது பூசும்போது அதற்குள்ளாக போய் காரைகளாக இது மாறுகிறது, ஒரு ரியாக்ஷன் நடந்து. ஸோ எல்டிஎல் என்பது சாதாரணமாக நாம் உணவில் உண்ணும் போது கிடைக்கும் எல்டிஎல் என்பது லார்ஜ் ஃப்ளஃபி எல்டிஎல், பெரிய எல்டிஎல். அதனால் எந்த துன்பமும் கிடையாது. ஆனால் அதை ஆக்சிடைஸ்டாக மாற்றுவது நமக்கு வர்ற இன்சுலின் எதிர்ப்பு நிலை தான். இந்த உடல் பருமனாக இருப்பது, டயபெட்டிஸ் இருப்பது, ஹைப்பர் டென்ஷனோடு இருப்பது, இது எல்லாம் சேர்ந்து தான் எல்டிஎல்லை கெட்டவனாக மாற்றுது. கொலஸ்ட்ராலை பார்த்து பயந்து கொண்டிருப்பதை விட நாம் உடல் பருமனாக இருக்கிறோமா, நமது உணவு சரியாக இருக்கா, நம்மளோட டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வைக்கிறோமா, நம்மளுடைய ப்ரெஷரை கண்ட்ரோலில் வைக்கிறோமா, இது குறித்து நம்ம அக்கறை செலுத்தினோம் என்றால் நம்ம நல்லா இருக்க முடியும். நன்றி.